இப்போ சிரியாவில் வந்து ஈரானிய மிலிட்ரி அட்வைசர்ஸ் சிலர் இருக்காங்க, ரஷ்யன் அட்வைசர்ஸ் சில பேர் இருக்காங்க. மற்றபடி சிரிய கவர்மெண்டோட படை வந்து அது எப்பவும் போல வீக்காகவே இருக்கு. சிரியன் கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கு. ஈரான் வந்து படை உள்ள வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கு ஈரானை. அப்போ அதனால ஈரானால நேரடியாக ஆசாத்தை காப்பாத்துறதுக்கு வர முடியாது. ஏன்னா நீ அரபே கிடையாது, இஸ்ரேலும் அரபு இல்லை, அவனை சொல்றாங்க. நீ யாருன்னா நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. சிரியாக்காரனும் அல்கைதாவும் சண்டை போட்டுக்கிட்டோம், நீ எதுக்கு வர? இதுதான் இஸ்ரேலோட. ஈரான் வந்தா நாங்க அட்டாக் பண்ணுவோம். அதுதான் இப்போ ஈரானால அங்க சிரியாக்குள்ள வர முடியும். சிரியாக்குள்ள ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. அப்போ வந்து சிஐஏ என்ன பண்ணுதுன்னா இதுல இது இவங்க மொசாத் பண்ண எல்லா வேலையிலையும் சிஐஏவும் இருக்கு. வெறும் மொசாத்னால இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது, சிஐஏ கட்டாயம் இருக்கு. சிஐஏ தான் வெளியே சொல்ல முடியாத வேலைகளை மொசாத்தை வச்சு செய்யணுமா. மொசாத்துக்கு சிஐஏக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு நாட்டோட உளவுத்துறை, அது ஒரு நாட்டோட உளவுத்துறை. ஆனா வந்து ரெண்டு ஒரு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். இப்போ ரொம்ப கேவலமான வேலை, அசிங்கம், அமெரிக்கா ஒரு டெமோக்ரஸி, இது அமெரிக்கா போய் இப்படி எல்லாம் செய்யலாமா மொசாத்துக்கு அதெல்லாம் இல்லை. என்ன வேணாலும் பண்ணும் மொசாத்து. இப்போ மொசாத்தை பயன்படுத்துறது சிரியாவோட இஸ்ரேலோட வழக்கம். சரி. அப்போ சிஐஏ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அல்கைதாவோட செதறிய பகுதிகள் எல்லாத்தையும் திரட்டுது, ஒன்னா வந்து திரட்டுது. சிரியா ராணுவத்துல நிறைய பேரை வந்து வேலைக்கு வாங்குது. இந்த படையை வந்து டமாஸ்கஸ் நோக்கி அனுப்புது. அப்போ ஆசாத் டமாஸ்கஸோட ஜனாதிபதி, சிரியா ஜனாதிபதி ஆசாத்துக்கு வந்து வேற வழியே இல்லை, அவர் ரஷ்யா கிட்ட போயிடுறாரு. அப்போ ரஷ்யா வந்து உன்னோட ராணுவம் சண்டை போடலன்னா உனக்காக நான் போட முடியாது, உனக்கு நான் வந்து இடம் கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு அவங்களையும் இப்போ முக்கியமான சில தளபதிகளையும் காப்பாற்றி கூட்டு போயிடுறாங்க. சிரியாவை ஓப்பனாக விட்டுறாங்க. ரஷ்யா ஏன் கூட்டிகிட்டு போகுதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுவாங்க அப்படின்னு. சரி. இப்போ அல்கைதா வந்து ரஷ்யா கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுது. சிரியால ரஷ்யா ராணுவ தளங்கள் இருக்கு, இதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ வச்சுக்கோ, இவனுக்கு சப்போர்ட்டுக்கு நீ வராத அப்படிங்குது. அப்போ இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு வந்து அது ஓகே. ஏன்னா இனி ஆசாத்தை வச்சுட்டு இந்த மிலிட்ரியை ரீபில்ட் பண்ணி அதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். இப்போ தன்னோட பெரிய பிரம்மாண்டமான இராணுவ தளம், அதுக்கு மத்திய தரைக்கடல்ல அதுக்கு இருக்கிற ஒரே இராணுவத்தெல்லாம் அதுதான். அது வந்து தனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்குது. போர் இல்லாம கிடைக்குது இல்ல, ஓகே. அப்போ ரஷ்யா வந்து பேசாம வந்துடுது. இப்போ வந்து ஈரான் தனியா சிக்குது. சரிங்களா? ஹமாஸ் இல்லை, ஏறக்குறைய ஹமாஸ் முடிஞ்சிருச்சு. ஹிஸ்புல்லா சப்போர்ட்டுக்கெல்லாம் பெருசா வர முடியாது, வராத அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, வீக் ஆயிருச்சு. ஹிஸ்புல்லா என்னதான் பண்ணிட்டு இருக்குது இருக்கு. என்ன ஆகுதுன்னா அதை ப்ரெஷர் பண்ணாங்க. லெபனான்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும்ல, லெபனான் ராணுவத்துல நீ சேரு, எதுக்கு நீ எதுக்கு தனியா இதை வச்சுட்டு இருக்க, அந்த ப்ரெஷர், ஆயுதத்தை வந்து நீ கொடுத்துரு, இப்படியெல்லாம் வந்து அது பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹிஸ்புல்லாக்கு பல இடங்கள்லயும் பிரச்சனை. இனி வந்து அது இன்னும் அது ஒரு கட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சண்டை போட்டு அழியும். அதுக்கு வேற ஹோப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹிஸ்புல்லாவோட அடையாளமே இப்ப தெரியலையே இந்த வாரில். அதான் சொல்றேன், இப்போ ஒரு 2-3 ராக்கெட் அட்டாக் நடத்திருக்காட்டு இருக்கு. சரி. அப்போ இஸ்ரேல் வந்து உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அழிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பழைய ஹிஸ்புல்லானாலே சமாளிக்க முடியல. இப்போ இது எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஈரான் வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸா மாட்டியிருக்கு. இப்போ வந்து இதுதான் ஈரானை அடிக்கிறதுக்கு சரியான டைம். ஹூத்தி அப்படிங்கிற ஏமன்காரங்க மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ப்ரெஷர் பண்ணுது அமெரிக்காவை, ஈரானை வந்து நீ அடி அப்படின்னு சொல்லி. அப்போ அமெரிக்கா வந்து இப்போ ட்ரம்ப் வந்தோடனே ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், ஈராக்கு 20 வருஷம் சண்டை, அதுலலாம் அமெரிக்கா வந்து டயர்டாக இருக்கு. அமெரிக்கன் குடும்பங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே அனுப்பிட்டு என்ன ஆகுமோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது, அப்புறம் கை இல்லாமல் கால் இல்லாமல் வர்றது, அப்புறம் நல்லாவே வந்தாலும் பைத்தியக்காரனா திரும்பி வர்றது. என்ன காரணம் அப்படி? நீங்க வந்து எப்பவுமே ஒரு மரண பயத்துல நாள் கணக்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நோய் ஒரு பாதிப்பை வந்து அது ஏற்படுத்தும். துப்பாக்கி எடுத்துட்டு போய் ரோட்ல பாக்குறவனை எல்லாம் சுடுறது. இங்க ஈரான்ல நடக்கிறது அது இல்ல. இப்ப வந்து ஆப்கானிஸ்தான்ல சண்டை போடுறாரு ஒரு அமெரிக்கா சோல்ஜர். ஒரு 2 வருஷம் இருந்துட்டு அமெரிக்கா திரும்பி போனா அவனால அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர முடிய மாட்டேன். துப்பாக்கி இல்லாம தூங்க முடியல. இந்த மாதிரி மனநிலையே அப்படி மாறிடுது. டப்புன்னு எந்திரிச்சா துப்பாக்கிக்கு வேணும், நம்ம எனதையும் இழந்துட்டோம், பேச முடிய மாட்டேங்குது. இப்படியான சிக்கல்லாம் வந்து அவங்கள பாதிக்கப்படுது. கவுன்சிலிங் எல்லாம். ஸோ இப்போ இன்னொரு போர் வேண்டாம். அப்புறம் ஈராக்கை விட ஆப்கானிஸ்தானும் ஈராக்கும் சேர்ந்தாலும் அதை விட ஈரான் வந்து பெருசு. ஸோ ஈரான் மேலே அட்டாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதை தள்ளி போட பார்க்குது. அப்படியே கவுக்க முடியுமா, எப்படி இல்லாமையே கவுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவில் ஒரு போர் லாபி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். அவங்க வந்து முழுசும் தயாராகிறதுக்கு முன்னாடி யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணுது. அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து ஈரானை அடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஈரானை அடிக்க முடியாது. இப்போ வடகொரியா மாதிரி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீ வந்து அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ ஈரான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு 1500-2000 கிலோமீட்டர் போகிற மிசைல் அட்டாக் எல்லாம் வந்து அமெரிக்கா மேலெல்லாம் நடத்துது. இப்போ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ், இப்படி விட முடியாது, இப்படி ஒரு நாடு இருக்கிறத விட முடியாது, அடித்து தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. அப்போவும் அமெரிக்கா வந்து தயங்குது. அப்போ தான் அந்த 12 நாள் போரில் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை சொல்லியும் சொல்லாமல் அந்த போரை தொடங்கி அட்டாக் பண்ணுறான். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நாள்லேயே ஈரானோட அந்த விமான எதிர்ப்பு தளங்கள் எல்லாத்தையும் தகர்த்துறாங்க. அந்த இப்போ வந்து ஈரான் இஸ்ரேல் மேலே விமான தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடந்தது, இஸ்ரேலுக்கு சேதம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த சேதம் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பொருட்டு இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த சேதம் வந்து அவன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் உதவும். நம்ம வந்து போருக்கு போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரானுக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தின சேதம் வந்து பயங்கர சேதம். அந்த முக்கியமான ஆயுத ஃபேக்டரிகளை வந்து அழிக்கிறான், முக்கியமான தளபதிகளை வந்து கொடுத்தது, அணு ஆயுத சயின்டிஸ்டுக்கு பெரும்பாலும் எல்லாத்தையும் கொண்டுறாங்க. இப்படி வந்து கண்டினியூஸாக விமான எதிர்ப்பு அந்த S-300ங்கிற அந்த பேட்டரி மொத்தத்தையும் வந்து அழிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அந்த 12 நாள் போரில் இஸ்ரேல் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுது, அமெரிக்காவுக்கு அடிச்சிடலாம். ஆனால் என்னால மட்டும் முடியாது, நீ வா, அடிச்சு தான் தீரணும். ஆனால் அந்த 12 நாள் போருக்கு மறைமுகமாக தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அது கூட இல்லை, இவனுக்கு அந்த வீக்னஸ் வந்துச்சுன்னா உதவிக்கு வந்திருக்கும், அந்த தேவை வரல. அவனுக்கு செஞ்சு காட்டுது, நம்ம இப்போ ஈஸியாக பண்ணிடலாம், நீ பண்ணிடலாம். அது ஒரு ஒத்திகை தான் அதுக்கு, அமெரிக்கா வர வைக்கிறதுக்கான ஒத்திகை அமெரிக்கா பார்க்குது. ஒருவேளை வந்து ஈரான் பதிலுக்கு அடிச்சிருந்துச்சுன்னா வந்திருக்கும், அமெரிக்கா வரல, அந்த அவசியம் வரல. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஈரான் கூட பேசுறாங்க. சரி, ஈரான் வந்து ஏறக்குறைய எல்லா நிபந்தனையும் ஒத்துக்குச்சுன்னு தான் சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிற யுரேனியம் மொத்தத்தையும் என்ரிச் பண்ணது எல்லாத்தையும் கையில கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுது. இவனுங்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது சாத்தியமே இல்லை, உன் கையில அதை உங்ககிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கும்ல, நீ செய்வே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய இது. அப்போ இன்னைக்கு வந்து அவங்க அட்டாக்கை தொடங்கிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் வார்னு சொல்லுவாங்க. அசிமெட்ரிக்கல் என்ன, ஒரு பலமானவனுக்கும் பலவீனமானவனுக்குமான போர். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே விமான தாக்குதல் நடத்துச்சு. இந்திய விமானம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் வந்து 1, 2, 5 அது என்ன கணக்குன்னு தெரில, எனத்தையும் அவனை சுட்டுச்சு இல்லை ரஃபேல. ஆமாம், சுட்டுச்சு, அது உண்மைதான், அது மறக்கவே முடியாது. அது வந்து பாகிஸ்தான் டெக்னிக்கலாக அட்வான்ஸான ஒரு அணு ஆயுத நாடு. ஆனால் 100 விமானங்கள் வந்து 12 நாள் டெய்லி குண்டு போடுறான் இஸ்ரேல்காரன் வந்து ஈரான் மேலே போடுறான். ஒரு விமானத்தை கூட சுட முடியல. டெக்னிக்கலாக அவங்க புவராக தான் இருக்கிறாங்க, பயங்கரமாக பலவீனமாக இருக்காங்க. ஈரானிய விமானம் ஒன்று கூட ஆகாயத்தில் வந்து சண்டையும் போடலை.
அதெல்லாம் ரொம்ப பழசு. இந்த ஷா வாங்கி வச்சுது, அதை வச்சுட்டு இப்போல்லாம் போருக்கு போக முடியாது. இப்போ இதுதான் வந்து நிலைமை. அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவும் அட்வான்ஸான இருக்கிறதுலே விமானங்களை சுடக்கூடியது வந்து ரஷ்யாவோட அந்த S-300, S-400, 500 இது வரைக்கும் இருக்குது. இந்த நவீனமான ஆயுதங்கள் தான். இந்தியாவுக்கு வந்து S-400 எல்லாம் கொடுத்துருக்கு ரஷ்யா. ஆனால் ஈரானுக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ப்ரெஷர். கொடுத்தா நேரடியாக பகிச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ரஷ்யா வந்து இன்டைரக்டாக சில டெக்னாலஜிஸை வந்து கொடுக்குது, டெவலப் பண்ணிக்கிருக்காங்க, செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அத்தனை எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட உளவு அமைப்புகளோட ஒர்க்கு பாருங்கள். ஒரே நாளில் இத்தனை தளபதிகளை வந்து கொல்றாங்க, உச்சபட்ச மதகுருவை வந்து கொண்டிருக்காங்க. இப்படிலாம் இவ்வளோ நடந்திருக்கு. ஈரானுடைய அந்த ஷியா அரசு தப்பி பொழைச்சாலும் கூட அது ஹிஸ்புல்லா மாதிரி பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு முடக்கப்பட்ட ஒரு அரசாக தான் மாறும் இருக்கு. ஏன்னா இப்போ சதாம் ஹுசேனை அடிச்சுட்டு ரொம்ப காலம் விட்டு தானே அப்புறம் முழுசா கொண்டாங்க, பிடிச்சி கொள்றாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வரலாற்று சம்பவத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன், அதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன், இப்போ வந்து கொமேனி, இந்த 3 பேர் பேசுபொருளாக மாறுறாங்க. இந்த 3 பேர் பேசுபொருளாக மாறுற அளவுக்கு பார்த்தா அமெரிக்கா தான் இது எல்லாமே கைக்காரியம் பண்ணுது. அப்படின்னா அமெரிக்காவுக்கு முதல்ல பார்த்தா சதாம் ஹுசேன் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்கார், ஈரானுக்கு எதிராக, அவங்களோட இதில் வர்றாரு. ஒசாமா பின் லேடன் நீங்கள் ஹிஸ்புல்லா மாதிரி தான் அமெரிக்கா தான் எடுத்து விடுது, கடைசியில் அதே அமெரிக்காவுக்கு எதிராக மாறுது. இது எல்லாம் என்ன பின்னணி? இது இல்லை, அது வந்து இப்போ சதாம் ஹுசேனை வந்து தூண்டி விடுறாங்க ஈரானை அடிக்க சொல்லி. 10 வருஷம் ஃபைட் நடக்குது. இந்த 10 வருஷம் நடந்த ஃபைட்டில் வந்து ஈரான் வந்து ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் அது வந்து சமாளிச்சுக்கிச்சு. அப்புறம் அந்த ஷாவோட சொத்து இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி அது முழுசும் அழிஞ்சு போகாமல் தப்பிச்சுக்கிச்சு. ஆனால் ஈராக் முழுசும் அழிஞ்சிருச்சு. ஓஹோ. அப்போ ஈராக்குக்கு வந்து தான் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா பக்கத்தில் இருக்கிற குவைத்தை பிடிக்கிறது. முழுசும் பேங்க்ரப்ட் ஆகாம கடன், அழிவு, சாவு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா, தான் வந்து அமெரிக்காவுக்காக மேற்கு உலகத்துக்காக தானே இவ்வளோ பெரிய ஒரு சேவை செஞ்சோம், அதனால தனக்கு குவைத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. சரி, கொடுக்க மாட்டேன்னொன்னே ஒரு சூசைடு தான். தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா, அழிகிறதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் தான் குவைத்தை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணுறாரு. பண்ணோன்னா ஒரு மேற்குலகத்துக்கு பரம விரோதியாக மாறிடுறாரு. சதாம் ஹுசேன் மாறுறாரு. இது என்னன்னா, குவைத்தாக இருந்தாலும் சரி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருந்தாலும் சரி, சவுதியாக இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஆனால் சவுதி அரேபியாவுக்குள்ள ஆயில் எடுக்கிற நிறுவனங்களுடைய ஷேர்ஸு, அவங்களோட டெக்னாலஜி, அந்த நிபுணர்கள், இது எல்லாமே வந்து அமெரிக்காவோடதாக இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுற நிறுவனங்கள், கொண்டு போகிற கப்பல், அந்த விலை நிர்ணயிக்கிறதுல அமெரிக்காவோட ரோலு, இப்படி தான் அது இருக்குது, வழித்தடங்கள் உட்பட. ஆமாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே வந்து கட்டுப்பாட்டை அமெரிக்கா வச்சிருக்கு. அதில் யாராவது ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும், ஒருத்தர் எதிர்ப்பு காட்டினாலும் அவங்கள காலி பண்ணியே தான் தீரும். லிபியா இப்போ அப்படின்னா இந்த அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஈரான் மட்டும் எதிர்த்தது, அதுக்கு வச்சு இப்படி பொரிய வச்சு இப்போ இனி எல்லாம் நீ கவனமா இரு, இல்லைன்னா உனக்கு இதுதான் கதி அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் தான். அது இப்போதைக்கு எதிர்ப்பு இல்லை அந்த ஊர்களில், அந்த மாதிரி இல்லை. முதல்ல லிபியா இருந்துச்சு, கடாஃபி இருந்தார், சிரியா இருந்தது, ஈரான் இருந்துச்சு, ஒரு டீமாக இருந்துச்சு. இப்போ அது அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இந்த வாரம் எவ்வளோ காலம் நீடிக்குங்கிறது உங்களோட அனுமானம் தெரியுது? நான் எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் அவங்க என்ன பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி லெஜெண்ட் அந்த மாதிரிலாம் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அவங்க வந்து 1 மாதம் அல்லது அதுக்கு மேலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு, ஈரானிய மக்கள் வந்து உங்களோட அரசை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஈரானுக்குள்ள ஒரு கலகம் வரணும்னு எதிர்பார்க்குறாருங்கிறது தான் இந்த பேச்சு காட்டுதுன்னு இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதோ உள்நாட்டு கலவரத்தை எதிர்பார்க்குறாங்க.
இன்னொன்று வந்து ஒரு என்டையர் தலைமை மட்டத்தை அழிச்சுக்கிட்டதுனால அடுத்து வர்றவங்க கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் பார்க்குறாங்க. யார் கரெக்டாக இருக்கு இப்போ மக்களா? ஆமாம், இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல தலைமையோட கூட்டம் நடக்குது அப்படிங்கிறத வந்து யாரோ சொல்லி தான் இருக்கு. சாதாரணமான விஷயம் அல்ல இல்லை. அப்போ அவ்வளவு பெரிய மட்டத்தில் இவங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கும்போது நீ ஆட்சியை எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அந்த மாதிரியான இடத்துல ஒரு சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதனால இன்னொரு கழகம் வந்து ஈரானில் வர்ற வரைக்கும் அட்டாக் நடக்கும். இல்லைன்னா ஈரானை முடக்கி அது சுயமாக செயல்பட முடியாத மாதிரி ஆக்கிட்டு அது வந்து அப்படியே கிடக்கும். தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அதனுடைய இப்போ ஈராக் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படியே இருந்து தானாக வந்து அந்த அரசு உயிரை விடுறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்போ ஹிஸ்புல்லா மாதிரி பல்வேறு அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? இல்லை, ஹிஸ்புல்லாவை அமெரிக்கா உருவாக்கல, ஈரான் தான் உருவாக்குது. அதுக்கு பின்னாடி வந்து அல்கைதாவை தான் அவங்க உருவாக்குறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு சரியான ஒரு பார்வையில் இல்லை. அல்கைதாவை வந்து சிஐஏ உருவாக்குது. ஆனால் அல்கைதா வந்து சிஐஏ கூட முரண்படவும் செய்யுது, கண்ட்ரோல் இல்லாமையும் போகுது. ஆனால் அல்கைதாவில் வந்து இப்போ அல்கைதாவில் இருந்து உடஞ்சி வந்த ஒரு பிரிவு தான் சிஐஏவோட சேர்ந்து சிரியாவோட ஆட்சி பிடிச்சிருக்கு. சரி இப்போ ஆனால் நாங்கள் அல்கைதா இல்லைங்கிறாங்க. இப்போ அவங்க அவருக்கு வந்து பிடல் காஸ்ட்ரோ மாதிரி தாடி வச்சு ட்ரெஸ் எல்லாம் பிடல் காஸ்ட்ரோ மாதிரியே போட்டுவிட்டு அவர் உலகம் முழுக்க கொண்டு போய் காட்டிட்டு இருக்காங்க, அமெரிக்கா காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டு வீக்கான அமைப்பாக இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே சிஐஏ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குன்னு தான் தோணுது. இப்போ ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது அது சியாவாக இருக்கட்டும் சன்னியாக இருக்கட்டும் ரெண்டுமே ஏறத்தாழ அரபு நாடுகள் டோட்டலாக நீங்கள் பாரசீகம் வேறு அரபு வேறேன்னு பிரித்தா கூட இந்தியா மாதிரியான கண்ட்ரியிலேருந்து பார்க்குறவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஏதோ முஸ்லீமுக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்த மாதிரி அமெரிக்காவுக்கு கடும் எதிர்ப்போடு இருந்த மாதிரியான ஒரு தோற்றப்பொழிவு உடையிற மாதிரி இருக்கே. இப்போ இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போ வந்து அந்த 2வது அரபு இஸ்ரேல் போர் நடக்குது, யோம் கிப்பூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அந்த போரில் இஸ்ரேல் வந்து முழு வெற்றி அடையல. எகிப்து வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா எகிப்தை சமாதானப்படுத்திக்கிறாங்க. அரபு நாடுகளிலே பவர்ஃபுல்லானது எகிப்து தாங்கிறதுனால எகிப்தோட சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு நாடாக மெதுவாக சவுதி அரேபியாவை மிரட்டி தங்கள் பக்கம் சேர்த்திக்கிறது இப்படின்னு மாற்றினதுனால இன்னைக்கு குறிப்பாக சவுதி அரேபியா இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ஈரானை பிடிக்காது. ஓஹோ, டோட்டலாக எல்லாருக்கும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருச்சு ஈரான். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் மன்னராட்சி நாடுகள் இது மற்றதெல்லாம். ஆமாம், ஈரான் வந்து ரிபல் அது ஒரு கழகத்தில் பிறந்த நாடு. அது வந்து முழுக்கவும் இந்த பரம்பரை ஆட்சி அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் அதில் அங்கே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதை வந்து இவங்க வெறுக்கிறாங்க, அப்படியான ஒரு செட்டப்பை வந்து வெறுக்கிறாங்க. அதனால அது வந்து ஒளிஞ்சா போதும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு. ரிபல் அமெரிக்காவுக்கு பிடிக்காது, இவங்களுக்கும் பிடிக்காது. நேரத்தால் ரிபல்களை அழிக்கிறதுக்கு துணை நிற்கிறாங்க. அது அவன் முதல்ல இருந்தே ஏமன் மேலே சவுதி அரேபியா படையெடுக்குதே. ஏமனில் ஷியா அந்த ஹூத்திங்கிற ஷியா இராணுவத்தை அழிக்கிறதுக்காக சவுதி அரேபியா போய் பயங்கரமாக அடி வாங்கி திரும்பி வருது. ஏறக்குறைய தோல்வி தான். அதுக்கப்புறம் சவுதி அரேபியாக்குள்ளேயும் வந்து அந்த படை வந்து அட்டாக்களை நடத்தி சவுதி அரேபியா வந்து போர் நிறுத்தம் பண்ணிட்டு அமைதியாக இருக்குது, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அந்த மாதிரியான நடத்துறது. அப்போ இப்படியான ஒரு வாய்ப்பு வரும்போது ஈரானை அடிச்சுட்டா இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஹிஸ்புல்லா ஹூத்தி ஹமாஸ் ஒரே அடியா எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் வாய்ப்பு. ஓகே, ரொம்ப நீண்ட ஒரு வரலாற்று பதிவு பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி.